நியூஸ் தமிழ் கழுகு. கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களோட வீடியோ கால்ல விஜய் பேசினதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தானா? கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களோட குடும்பங்களோட போன செவ்வாய்க்கிழமை விஜய் வீடியோ கால்ல பேசினார். இதுக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜியோட ஒரு Facebook லைவ்னு சொல்றாங்க. விஜய் வீடியோ கால்ல பேசினதுக்கு முந்தின நாள் செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் நேர்ல சந்திச்சிருக்காரு. குடும்பத்துல என்ன தேவை இருக்கு, அரசாங்கத்திலிருந்து உதவி தேவைப்படுதான்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் கேட்ட செந்தில் பாலாஜி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதோட அவங்களுக்கான சில தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாராம். எப்ப வேணும்னாலும் தன்னை சந்திக்கலாம்னு சொன்ன செந்தில் பாலாஜி மொத்த சந்திப்புகளும் அவரோட Facebookல லைவும் செஞ்சிருக்காங்களாம். இத பார்த்த தாவேக்க நிர்வாகிங்க விஜய் கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியா நாம ஏதாச்சும் செய்யணும், உடனே கரூருக்கு நீங்க வரணும்னு வற்புறுத்துறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் விஜய தொடர்பு கொள்ள முயற்சிக்க முதல்ல முடியலையா. ஒரு வழியா விஜய் கிட்ட போன்ல பேசின அருண்ராஜ் தாவேக்க களத்துக்கு வராதது எந்த மாதிரியான அரசியலா முன்னெடுக்கப்பட்டுகிட்டு இருக்குன்னு விளக்கமா சொன்னாராம். அந்த பேச்சுவார்த்தையில தான் வீடியோ கால்ல விஜய் பேசுறதுன்னு முடிவாகி அருண்ராஜ் களத்துல இறங்கினாராம். அடுத்த நாளே விஜய் கரூருக்கு நேர்ல போக பாதுகாப்பு கேட்டு டிஜிபி கிட்ட மனு கொடுக்கப்பட்டுச்சான். விஜய் குடும்பத்தோட கணக்கு வழக்குகளை பல வருடங்களா பராமரிச்சுக்கிட்டு வர்ற தாவேக்க பொருளாளர் வெங்கட்ராமனும் விஜய நெருங்க முடியாம இருந்த அருண்ராஜும் தான் இப்ப விஜயோட நெருக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா வெங்கட்ராமனோட தினமும் 2 மணி நேரத்துக்கு மேல பேசுறாராம் விஜய். இவர் மூலமா எஸ்.ஏ. சந்திரசேகரோட அட்வைஸுகளும் விஜய்க்கு போய் சேருதுங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.